வணக்கம். என்எஸ் விளாக் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்கலாம், அதாவது நெருப்புன்னா வாய் வெந்துடாது கை சுட்டுடாதும்பாங்க. நெருப்புன்னா சுடாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் சுடும், எல்லாருக்கும் சுடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருப்புங்கிறது ஒரு ஆபத்தான பொருள். அதோட நாம் விளையாடக்கூடாது, நெருப்போடு விளையாடக்கூடாது. சில பேர் நெருப்பு மாதிரி இருப்பாங்க, அவங்க கூடயும் நாம் விளையாடக்கூடாது. என்னன்னு கேட்குறீங்களா? சில பேருக்கு நெருப்பை தொட்டால் தான் தெரியும் சுடும்னு. சில பேர் பார்த்தாலே ஐயோ தகன்னு இருக்கு, அக்னி விஷப்பரிச்சை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. சில பேர் தொட்டு தான் பார்ப்போமே சுடுதா என்னான்னு அப்படின்னு டக்குன்னு தொட்டுட்டு கையை எடுப்பாங்க. அது சில பேருக்கு சுடாது, சில பேருக்கு கொப்பளம் போட்டுடும். அது ஏன்னா அவங்க சில சொற்களை எல்லாம் உள்வாங்கிட்டு உணர்ந்து போவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சூடு தாங்கிக்கும். இந்த சுள்ளுன்னு கோபம் வரும் பாருங்கள். சூடு தாங்காதவங்களுக்கெல்லாம் அந்த கோபம் ஜாஸ்தியாக வரும், அவங்களுக்கும் கொப்பளம் போட்டுடும். அதுதான் உண்மை. சில பேருக்கு புசுக்குன்னு கோபம் வந்துடும். அவங்கெல்லாம் சொல் தாங்க மாட்டாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான்லாம் புறணையே கிடையாதுங்க. எது சொன்னாலும் சரிதான் தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வாயை திறந்தால் தானே பிரச்சனை, வாயை திறந்தால் தானே கோபம்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கம்முன்னு ஆற போட்டுடுவேன். அதுக்கப்புறம் அதை நினச்சி உரு போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி சில பேர் பல வகையாக இருக்காங்க. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. நெருப்போட விளையாடக்கூடாது, கரெக்டு தானே? நெருப்புங்கிறது என்ன? விளையாட்டு பொருளை தொட்டால் சுட்டு விடும். தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவிடு. தீக்காயம் மாறிடும். வாயால் சொன்ன சொல்லு நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நம்மளை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இப்படி கேட்டாங்களேங்கிற அந்த சொற்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அடித்தது கூட விளையாட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம், மறந்துடுவாங்க. அதனால தான் நெருப்போட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நெருப்பு மாதிரி எந்த நேரமும் இப்போ கட்டுன்னு இருப்பாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. வெளியிலலாம் அந்த கடுக்கடுப்பு காட்டினா ஆப்பு அவங்களுக்கே வந்துடும். அதுமாரிலாம் காட்ட முடியாது, எல்லாருக்கிட்டையும் காட்ட முடியுமா? வீட்டில் தான் காட்டுவாங்க ஜாஸ்தியாக. அந்த மாதிரி காட்டவே கூடாது. எதுக்கு வீட்டில் காட்டணும்? அவங்க என்ன இழிச்சவத்தனமாக இருக்காங்களா, ஏமாலியா? பொறுமையாக இருக்காங்கன்னா அந்த பொறுமையை அவங்க காப்பாற்றிக்கணும். பூமி தாயும் பொங்கி எழுவான்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க அந்த மாதாவும் ஒரு நாளைக்கு பொங்கி எழுந்தான்னா தாங்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறவங்களும் பொங்கி எழுவாங்க. அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சுனாமி வந்தது இல்லைங்களா? ஒட்டுமொத்த பேரையும் அள்ளி தள்ளி குழிக்குள்ளே போட்டு போயிட்டு பாருங்க. யார் கொல்லி வச்சா, யார் தகனம் பண்ணா ஒன்றும் தெரியாது. என்ன யாருக்கு யார் கொல்லி வச்சாங்க, யார் பிள்ளைங்க எங்கே போய் இறந்தாங்க, அப்படியே ஊருக்கு குமிச்சு போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிட்டாங்க. யார் பிரேதத்தை, தாய் தகப்பனுடைய பிரேதத்தை யார் வாங்கினா எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. பாடியை டிஸ்போஸ் பண்ணால் போதுங்கிற கண்டிஷனில் 2006 சுனாமி குமிச்சு தள்ளிட்டு போயிட்டுதுங்க. அந்தமாரி எல்லோரும் நிறைய பேர் நெருப்போட விளையாடுறாங்க. அந்த நெருப்புங்கிறது அள்ளி போட்டால் திக்குன்னு எரிஞ்சிடும். தண்ணி ஊற்றினா அமைஞ்சிடும். அது தண்ணி ஊற்ற தான் பார்க்கணுமே தவிர அது கூட விளையாடக்கூடாது.
சில பேர் அப்படி தான் இருக்காங்க, நெருப்பாக இருக்காங்க. அவங்க கூட என்ன பண்ணணும், சற்று தொலைவிலே இருந்து அனல் அடிக்காமல் பார்த்துக்கணும், வெப்பக்காற்று வீசாமல் பார்த்துக்கணும். இப்போ எரிமலை குழம்புன்னு சொல்கிறாங்கல்ல, வெளிநாட்டில் ஏதோ ஒரு இடத்துல எரிமலை கற்கள் வரும், எரிமலை குழம்பு வடி, அந்த இடத்துலலாம் குடியே இருக்க மாட்டாங்க. காலி பண்ணிவிட்டு வேறு தேசம், வேறு நாடு, வேறு ஊர் போயிடுவாங்க. ஏன்னா வெப்பத்தினால அவங்க உயிர் போயிடும். எந்த நேரத்தில் தீப்பிழம்பு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தாங்க, நெருப்பாக இருக்கும்போது நாம் நீராக மாறி தள்ளி வந்துடணும். அந்த நெருப்புக்கிட்ட நமக்கு வேலையே கிடையாது. நெருப்புங்கிறது மற்றவங்களை அழிக்கக்கூடியது. அதை பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். சமைக்க பயன்படுத்தலாம், எரிவாயு. அதே போல் எது எதுக்கு தேவையோ அது இதுக்கு பயன்படுத்தலாம். அதை எரிய வச்சு கையை வச்சு காட்டினா கை சுட்டு கொப்பளமாயிடும். தங்க கத்தி இருக்குன்னா அதுக்காக அதை கத்தி தாங்க. தங்கமாக இருந்தான்னா தகரமாக இருந்தான்னா, கத்தியாக இருக்குது தங்க கத்தின்னு சொல்லிட்டு கழுத்தில் வச்சுட்டு உயிரை போக்கிக்க முடியுமா? அது கத்தி தான், எப்போ வேணுமோ அறுக்கும். அது தங்கத்தில் இருந்தான்னா தகரத்தில் இருந்தான்னா. கத்தியை நாம் பயன்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்த முடியும், எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அதில் எதில் இருந்தாலும் சரி, பித்தளையில் இருந்தான்னா, சில்வரில் இருந்தான்னா, இரும்பில் இருந்தான்னா, ஈயத்தில் இருந்தான்னா, கத்தி தான். அதனால் நெருப்பாக இருக்கிறவங்கள்ட்டலாம் நாம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். நெருப்பு எந்த நேரம் வேணாலும் சுடும், எந்த நேரம் வேணாலும் அடங்குற மாதிரி அடங்கும். திரும்ப தீ காற்று வாக்கில் நெருப்பு கணக்கணக்கணன்னு எரியும். நாம் அதை தண்ணி ஊற்றி அணைக்கணும். அணைக்க முடியாத நெருப்பையும் என்ன பண்ணுவோம், நாம் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி அவங்களும் போராட்டத்தில் தான் அணைப்பாங்க. முடியாத கட்டத்தில் 2-3 ஃபயர் இன்ஜின் அணைக்கும். அந்த மாதிரி நெருப்போடு நாம் விளையாடவே கூடாது. நிறைய பேர் நெருப்பாக இருக்காங்க. அந்த நெருப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக பத்திரமாக இருக்கணுங்க. அவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எரிமலை குழம்பு மாதிரி இருப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பயனுள்ள வீடியோ தான் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அன்பார்ந்த நன்றிகள் என் வீடியோ பார்க்குறதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.